பக்கத்து கிராமத்தில் வியாபாரத்தை முடித்துவிட்டு மாட்டு வண்டியில் தன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் கந்தசாமி. காட்டை கடந்து சென்றால் வீட்டை அடைந்து விடலாம். ஆனால் இருள் சூழ்ந்துவிட்டது. நிறை மாத கர்ப்பிணியை தனியே வீட்டில் விட்டு வந்திருந்தான். என்ன செய்வது? வேறு வழியில்லாமல் அந்த இருள் சூழ்ந்த இரவில் காட்டுக்குள் நுழைந்தான். பிசாசுகளும் பயப்படும் அந்த கும்மிருட்டில் மாடுகள் காலடி எடுத்து வைக்கவே அச்சப்பட்டன. கடவுள் விட்ட வழி என்று காட்டை கடக்க முற்பட்டான் கந்தசாமி. நரிகளும் நாய்களும் ஊளையிடும் நடுநிசி நேரம். அப்போது காடே அதிரும் வண்ணம் சிரிப்பொலி கேட்டது. சற்று நேரத்தில் தடதடவென காலடி சத்தம் மாட்டு வண்டியை நெருங்கி வந்தது. சிறிது நேரத்தில் மலையை போன்ற புஜங்களைக் கொண்ட 10 கயவர்கள் மாட்டு வண்டியை சூழ்ந்தனர். கந்தசாமியின் முடியை பிடித்து தரதரவென இழுத்து வந்து கீழே வீசினர். கந்தசாமியின் கண்களில் மரண பயம் தெரிந்தது. கைகள் நடுநடுங்க ஆரம்பித்தது. இதயம் வேகமாக துடித்தது. அப்போதுதான் தான் தவறான நேரத்தில் பயணம் செய்த தவறை உணர்ந்தான். என்ன செய்வது? காலம் கடந்து போயிற்றே. கயவர்கள் கந்தசாமியின் நகை பணம் அத்தனையையும் களவாண்டார்கள். பின் கந்தசாமியை உக்கிரமான பார்வையால் பார்த்தார்கள். என்னடா, இவ்வளவுதானா? இல்லை இன்னும் ஏதாவது வச்சிருக்கியா? உண்மையை சொல்லு, இல்லனா உன்னை இங்கேயே வெட்டி கூறு போட்டுடுவேன் என்று உருமினான் ஒரு முரடன். ஐயா, வண்டியில இருக்கிற பொருட்களை தவிர என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை என்றான் நடுநடுங்கிக் கொண்டு. டேய், இவனை இங்கேயே வெட்டி போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வாடா என்றான் இன்னொரு முரடன். மரண பீதியில் கந்தசாமி ஐயா என விட்டுடுங்க விட்டுடுங்க என்று ஓலமிட்டான். எதையும் காது கொடுத்து கேட்காமல் குடுவாளை தூக்கி கொண்டு கந்தசாமியின் கழுத்தை நோக்கி ஓடி வந்தான் ஒரு கயவன். அப்போது வானில் பலத்த ஓசையுடன் இடி முழங்கியது. குதிரை கனைக்கும் சத்தம் பலமாய் கேட்டது. குதிரையின் காலடி ஓசை கேட்ட கயவர்கள் ஓசை வந்த பக்கம் திரும்பி பார்த்தனர். அடுத்த நொடி பயத்தில் வெடவெடத்து போயினர். குதிரையின் மேல் முறுக்கு மீசையோடு கம்பீரமான உருவத்தோடு அனல் பறக்கும் கண்களோடு கருப்பு ஆடை அணிந்து ஜடாமுடி தரித்து கையில் வீச்சரிவாளோடு காலில் சலங்கையோடு உடல் முழுவதும் சந்தனம் பூசிக்கொண்டு வெள்ளை குதிரை மேல் ஆக்ரோசமாய் பறந்து வந்த கருப்பண்ணசாமி கயவர்களின் தலையை ஒரே வீச்சில் துண்டாக்கி காற்றில் மாயமானார். கண் மூடி கண் திறந்து பார்ப்பதற்குள் கயவர்களின் தலை துண்டாகி இருப்பதை பார்த்த கந்தசாமிக்கு உடல் சிலிர்த்து மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. ஐயா கருப்பண்ணசாமி, என்னை காக்க வந்த கடவுளே என்று கதறினான். ஊருக்குள் விரைந்து ஓடி நடந்த எல்லாவற்றையும் சொல்லி கதறி அழுதான். யார் இந்த கருப்பண்ணசாமி? அவர் எப்படி காக்கும் கடவுள் ஆனார்? இன்றைய பதிவில் கருப்பண்ணசாமியின் வரலாற்றை பற்றி விரிவாக காண்போம். வால்மீகி முனிவரின் குடிலில் சீதை தங்கியிருந்து லவனை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும் போது வால்மீகி முனிவரிடம் லவனை பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு சென்றாள். திரும்ப வந்து குழந்தை லவனை தூக்கி கொண்டு வால்மீகியின் பர்ணசாலைக்கு வெளியே வந்து உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். இதை வால்மீகி முனிவர் அறியவில்லை. திடீரென்று பார்க்கும்போது குழந்தை அங்கு இல்லை என்பதை உணர்ந்த வால்மீகி முனிவர், குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தன்னை சபித்து விடுவாளோ என எண்ணி தனது தவ வலிமையால் உருவேற்றி கீழே கிடந்த தர்ப்பை புற்களை கொண்டு லவனை போலவே ஒரு குழந்தையை உருவாக்கினார். அந்த குழந்தையின் பெயர்தான் குசன். ஆக லவன் குசன் என 2 பிள்ளைகள் ஸ்ரீராமருக்கு. ராமர் ஒரு நாள் காட்டுக்கு வந்து சீதையிடம் 2இல் எது நம் குழந்தை என கேட்டார். உடனே தீக்குளித்த சீதை தன் குழந்தைகளையும் அதையே செய்ய சொன்னாள். லவன் பிழைத்து வர குசன் மட்டும் யாகத்தீயில் கருகினான். ஸ்ரீராமர் மீண்டும் உயிர் தந்து குசனை காக்க தீயில் கருகியதால் கருப்பா என அழைத்தாராம். அன்று முதல் அவர் கருப்பண்ணசாமியானார் என ஒரு கதை கூறப்படுகிறது. கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்து அழகே உருவான கள்ளழகரை தரிசித்தான். அழகரின் அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தம் தேசமான கேரளாவிற்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான். நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான். 18 மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர்மலை வருவதற்கு தயாரானார்கள். 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றார். காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர்மலை நோக்கி புறப்பட்டனர். அனைவரும் அழகர்மலையை அடைந்தனர்.
அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது. ஆனால் அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களைக் கண்டு மயங்கிய 18 மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கிச் செல்லும் எண்ணத்துடன் கருவறை நோக்கி சென்றனர். அவர்கள் ஒரு மந்திர மையை கண்ணில் தடவிக்கொண்டால் பிறர் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். அப்படியான மையை தடவிக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்து விட்டனர். இறைவன் கோவில் பட்டரின் கனவில் தோன்றி இந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார். பட்டர் மறுநாள் ஊர் நாட்டர்களை அழைத்து தெரிவித்த பின்னர் அனைவரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினர். அதன்படி பட்டர் கருவறைக்குள் பூசைகள் செய்துவிட்டு அதிகமாக ஆவி பறக்கும் சுடுசோற்றை இறைவனுக்கு படைத்துவிட்டு வெளியே வந்து கதவை பூட்டிவிட்டார். சுடுசோற்றிலிருந்து கிளம்பிய ஆவி மந்திரக்காரர்களின் கண்களில் இருந்த மையை கரைத்து விட்டது. மை கரைந்ததும் பிறர் கண்களுக்கு அவர்கள் தெரிய ஆரம்பித்தனர். அப்போது வெளியே மறைந்திருந்த நாட்டர்கள் கதவை திறந்து 18 பேரையும் பிடித்து வெளியே கொண்டு வந்து அனைவரின் தலையையும் வெட்டி களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக 18 படிகளிலும் 18 பேரையும் புதைத்தனர். தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தார் கள்ளழகரான சுந்தரராஜ பெருமாள். அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கியிருந்து அழகர் மலையை இன்று வரை காத்து வருவதாக நம்பிக்கை உள்ளது. 18 பேருடன் வந்த தெய்வமாதலால் 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார். ஒரு நாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி, திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன், திருமாலின் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜைகள் பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பசாமிக்கும் படைக்கப்படுகிறது. அழகர் மலை முன்பு அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாது. பூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகிறது. பூட்டப்பட்ட அறைக்குள் 18 படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அரிவாள், வேல்கம்பு, ஈட்டி போன்ற ஆயுதங்களும் கருப்பண்ணசாமியின் ஆபரணங்கள் போன்றவைகளும் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. இவைகளுக்கு தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு நாளும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி 18ஆம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர். மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்று சாவியை எடுத்து சென்று கோவில் கதவை திறக்கும் வழக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும். கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பலகாலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி.